ஃபைனல் காலில் அடிபட்டு இனிமேல் அஜித்தினுடைய லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அட்வான்ஸ்லாம் திருப்பி வாங்கினாங்க. கொடுத்த கமிட் பண்ண படங்கள்லாம் வேறு வேறு நடிகர்களை போட்டாங்க. இப்படி தான் அன்பானவன் அடங்க ட்ரிபிள் ஏ சொன்னீங்க, கடைசியில் பாவம் கொண்டு வந்து இழுத்து விட்டு என்ன மாதிரி ஆச்சுன்னு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது வெளியில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ஹீரோவாக போட்டு படம் எடுத்து அவர் கடைசியில் வளர்ந்து பக்கத்துலேயே வந்து நின்றுட்டாருன்னா தேவையில்லாத பிரச்சனை தானே. ஏற்கனவே தனுஷ்க்கு நிறைய அனுபவம்லாம் இருக்குது. எந்த பேக்ரவுண்டெல்லாம் விஜய் சேதுபதி வந்திருக்காரு, எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு, இப்போ கவின் வந்திருக்காரு, லியோ வந்திருக்காரு. எத்தனையோ பேர் எந்த பேக்ரவுண்டும் இல்லையே. அன்றைக்கி அவங்களும் பெரிய லெவலில் தான் இருக்கிறாங்க, பெரிய பெரிய சம்பளங்களும் வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க. திமுகவில் ஆரம்பித்த ஒரு வாழ்க்கை, அதிமுக கூட கூட்டணி வச்சார், ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்தார், 2 எம்எல்ஏ ஆனார், எம்பி ஆனார், ஒரு பெரிய ஜானிக்கு பிறகு ஒரு கட்சி ஆரம்பித்து இருந்தார். ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்துட்டு இன்னொரு கட்சியில் போய் கேடராக சேர்றது வந்து ஒரு பெரிய வருத்தம் தான். பிகின் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சினிமா சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட சினிமா விமர்சகர் திரு சுபைர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலுமே அஜித் அவர்கள் பத்தின செய்திகள் தான் போயிட்டு இருக்கு. ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ என்ன ரிப்போர்ட் இப்போ கொடுத்துருக்காங்க, இப்போ என்ன உடல்நிலை எப்படி இருக்கிறாரு அஜித் அவர்கள்? நலமாக இருக்கிறார், நல்லா இருக்கிறாரு. ஒரு சின்ன மைனர் சர்ஜரி தான் அது. இந்த சோசியல் மீடியாவிலையும் சில மெயின் சேனலில் வந்து அவருக்கு வந்து ரொம்ப சிவியரான இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய கதைகள் போட்டாங்க. ஐசியூவில் இருக்கிறாங்க, பிளட் கிளாட் ஆயிடுச்சு, நிறையா போட்டாங்க. அது ஒரு சின்ன ஒரு சர்ஜரி தான். அது முடிச்சுட்டு அன்றைக்கே வீட்டுக்கு வந்துட்டார். அடுத்த நாளே பையனை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போனார். ஃபோட்டோலாம் பார்த்துருக்கோம். நல்லா ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. அடுத்தடுத்த வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து இந்த குட் பேட் அட்லி அப்படின்னு ஒரு படம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் அந்த சோசியல் மீடியாவில் 2 நாளாக வந்து ஒரு பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. ஆமாம். ஏன்னா எப்பயுமே அவர் ஒரு தலைப்பு வச்சுருப்பார். அதாவது இந்த வி அவரோட சென்டிமெண்ட்டு எல்லாருமே அப்படி தான் நினச்சாங்க. வி பண்ணுவாங்க. 2வது ஒரு படம் முடிஞ்ச பிறகு அடுத்த படத்தை ஆரம்பிப்பார். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருக்கு இந்த படம் அப்படிங்கும் போது அந்த போஸ்டர் டிசைன்லாம் பார்த்துருக்காங்க. அஜித் ரசிகர்களுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றம். ஏன்னா படத்தினுடைய பேர் வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து ரீச் ஆகலை. 2வது ஒரு ஆங்கில படம், இதே சேம் டைட்டிலில் அது சேம் டிசைனோட போட்டு 2யும் மேட்ச் பண்ணி போட்டுருக்காங்க. டைட்டில் கூட பஞ்சமா அப்படிங்கிற மாதிரியான ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அந்த படம் வந்து இப்போ இம்மீடியட்டாக ஆரம்பிக்க போகிறாங்க. ஏன்னா விடாமுயற்சி கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த படம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஜப்பானில் இந்த படத்தோடைய ஷூட் போகிறாங்க. படப்படிப்பு முழுதுமே ஜப்பானில் தான் எடுக்கிறாங்க. அதனால் ஆதிக் ரவிச்சந்திரன் ஜப்பான் லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்காரு, இப்போ அங்கே இருக்கிறாரு. அநேகமாக அடுத்த மாதம் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கில் ஷூட்டிங் போயிடுவாங்க அந்த படம். விடாமுயற்சி ஏற்கனவே பிப்ரவரி வரைக்கும் தான் டேட் கொடுத்துருந்தார். பிப்ரவரி தாண்டி இன்னும் ஒரு 25 நாளைக்கு மேலே தேவைப்படுது அவருடைய டேட் அப்படிங்கிறதுனால இப்போ அதை கண்டினியூ பண்ணுறாரா இல்லை இந்த படத்தை உடனே ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அதை ஷூட்டிங் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜூன்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த படத்தை ஷூட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பிளாக் மூவியாக இருக்க போது ஜப்பானில் தான் படத்துடைய ஷூட்டிங் போகிறாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டன்ட் சீக்வன்ஸ், ஃபைட்டு, இல்லை ஒரு பைக் ரேஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாரா? கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா அந்த மேஜர் சர்ஜரி கிடையாது. இப்போ வந்து அது என்ன சொல்லுவாங்க, எண்டாஸ்கோபி மாதிரியான சின்ன மைல்டு சர்ஜரி தான். அதனால் ரெஸ்ட் ஆகிப்போச்சு. இப்போ முடிஞ்சு இப்போ 1 மாதம் 20 நாள் ஆயிடுச்சு. இன்னொரு 10 நாள் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு. அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸ்பைனல் காலில் அடிபட்டு இனிமேல் அஜித்தினுடைய லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அட்வான்ஸ்லாம் திருப்பி வாங்கினாங்க. கொடுத்த கமிட் பண்ண படங்கள்லாம் வேறு வேறு நடிகர்களை போட்டாங்க. ஆனந்த பூங்காற்றை மாதிரியான படங்கள்லாம் அவரை முதல்ல அடுத்து இவர் வரமாட்டார், இவர் அவ்வளோதான் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி நிலைமையிலலாம் கூட எந்திரிச்சு. ஆனால் அதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சார். அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் மேலே தான் ஒரு அடி வளர்ந்து வர்றாரு. அந்த மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு வரக்கூடிய தகவல்லாம் என்ன பண்ணால் ரொம்ப ஒரு அப்செட் ஆகிட்டார். நம்ம மேலே இவ்வளவு அன்பாகவும் ஒரு குரூப் இருக்காங்க, ஆனால் இவர் வன்மத்தை கேட்கறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இதாகிடுச்சு. ரசிகர்கள் இனிமேல் காக்க வைக்கக்கூடாது, பேக் டு பேக் படம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இம்மிடியேட்டாக இந்த படத்தை ஆரம்பிக்கிறாரு. விடாமுயற்சி கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்லாம் இருக்குது, கொஞ்சம் சில சிக்கல்லாம் இருக்கிறதுனால இந்த படத்தை இம்மிடியேட்டாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. தலைப்பை பார்த்துட்டு தான் அஜித்தினுடைய ரசிகர்கள் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கலாம், மாற்றிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு டேக் லைனாக கூட இருக்கலாம். இதுவே தலைப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அது பேன் இண்டியா மூவியாக பண்ணால் கூட இது யாருக்குமே போய் பெருசாக ரீச் ஆகாது. இது வந்து குட் பேட் அட்லிங்கிற மாதிரியான ஒரு டேக் லைனாக போட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு டைட்டில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அஜித்தோட சென்டிமெண்ட்டு பி,
அந்த விங்கிற பேரில் ஏதாவது ஒரு டைட்டில் வச்சுட்டு இதை ஒரு டேக்லைன் மாதிரி போடுவாங்களோ அப்படிங்கிறது அதுக்காக ஒரு ஒரு சின்ன ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்த்துருக்குறாங்க. எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது, பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோஷியல் மீடியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு இப்போ விஜய் அவர்களுடைய படத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் டேட் வந்து மென்ஷன் பண்ணி போஸ்ட் போடுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் அதை பற்றி உங்களோட கருத்து? ஆமாம், ஜூனில் ஆரம்பித்து 2025 பொங்கல் ரிலீஸுங்கிற மாதிரி டேட்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 2 இயர்லியாக அவங்க போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா படம் இப்போ இமீடியட்டாக ஆரம்பிக்கப்படுறதுனால அதுக்கு முன்னாடியே கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொங்கலுங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் இது வரைக்கும் அஜித் படத்தில் இல்லாத ஒரு ஃபார்மெட் என்னென்னா அவருடைய அந்த ஃபார்மெட் இல்லை. ரெண்டாவது ஷூட்டிங் டேட்டு போட மாட்டாங்க, ரிலீஸ் டேட்டும் போட மாட்டாங்க. எல்லாமே போட்டிருக்காங்க, இதை பக்காவாக போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த கம்பெனி அப்படி ஒரு பெரிய கம்பெனி. தெலுங்கு நம்ம ஏவிஎம் மாதிரியான ஒரு பெரிய கம்பெனி, மைத்ரி மூவி மேக்கர்ஸ். அதனால் ஒரு பெரிய பட்ஜெட் படம். அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து பிளான் பண்ணி கொண்டு போகிறாங்க. மேக்ஸிமம் பொங்கல் 2025 பொங்கல் மேக்ஸிமம் அதுதான் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சோசியல் மீடியாவில் விஜய் படத்தை கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அப்படி பார்த்தோம்னா அஜித் படம் தான் டிலே ஆகும். விடாமுயற்சிக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே சொன்ன டேட்டெல்லாம் காட்டிட்டு ரொம்ப நாள் தள்ளி எங்கெங்கேயோ போய் தான் ரிலீஸ் ஆகும். ஆனால் அதெல்லாம் உடைக்கணுங்கிறதுக்காக தான் போட்டுருக்காங்க. அது ஆப்போசிட்டில் ட்ரோல் பண்ணுறாங்க. அது பண்ணுறது அது நேச்சர் தானே. ஓகே, இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை கொடுத்து வெற்றி படமாகவே அது ஆச்சு. இப்போ இந்த படத்தோட போஸ்டரை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரியான படமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் சொன்னேன், ஆக்ஷன் படம் முழுக்க ஜப்பானில் எடுக்கிறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் பேசிக்காக வந்து அஜித்தினுடைய ரசிகர்னு அவர் டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. அஜித்தினுடைய ஆட்களுக்கு ஃபேவரான ஆட்கள் தான் அந்த படத்தை டெக்னீஷியனாகவும் இருக்கிறாங்க. ஆல்ரெடி அஜித் படங்கள் விஸ்வாசம் வீரம்லாம் பண்ண எடிட்டர் தான் இந்த படத்தை எடிட்டரு. அஜித் படத்துடைய கேமராமேன் தான் கேமராமேன். இந்த மாதிரி எல்லாமே அவருடைய ஆட்கள் தான் பண்ணுறாங்க. ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் பேக்ரவுண்டில் எடுக்கக்கூடிய படம். ஒரு புது அட்டம்ப்ட்டு, புது டேரக்டரு. இவருக்கு அஜித்துக்கு புதுசு, அஜித் காம்போவுக்கு புதுசு. அப்படிங்கும்போது ட்ரை பண்ணுவார். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய லைஃபு. அப்படிங்கும்போது நல்லா வரும்ன்றதான் எதிர்பார்க்குறாங்க. எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். ஒருவேளை இந்த படம் வந்து ட்ரிபிள் ஆக்ஷன் படமா இருக்கும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா குட் பேட் அக்லி இந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு அஜித் நடிக்க வாய்ப்பு இருக்கா சார்? இப்படிதான் அன்பானவன் அடங்க ட்ரிபிள் ஏ சொன்னீங்க, கடைசியில் பாவம் கொண்டு வந்து இழுத்து விட்டு என்ன மாதிரி ஆச்சுன்னு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அதில் பண்ணி கை சொல்லிட்டாரு. அந்த ஃபார்மெட் அது ஒரு ஃபெயிலியர் ஃபார்மெட்டாக அவருக்கு தோணும். அப்படிங்கும் அது மாதிரி செய்ய மாட்டார். எனக்கு தெரிஞ்சு இதுவே டைட்டிலாக இருக்காது. இது ஒரு டேக் லைனா இல்லாட்டி ஒரு இதாக இருக்குமே ஒழிய டைட்டில் வேற வைப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே சார். இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஒரு ரீசெண்டாக இன்டர்வியூவில் வந்துட்டு அனிருத் அவர்களை வந்து நான் எதுவும் பண்ணி நான் இது பண்ணலை, தனுஷ் அவர்கள் தான் கீபோர்டு வாங்கி கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இது பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின உங்களோட? இல்லை, அனிருத்தோடைய தாத்தா ஒரு மியூசிக் டைரக்டர் ப்ளஸ் பெரிய டைரக்டர். அவங்க ஃபேமிலியே இந்த மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்த ஃபேமிலி தான் அனிருத்தினுடைய தாத்தா. அவங்க அப்படி இருக்கும்போது அவருக்கும் சிறு வயதுலேருந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த மியூசிக் அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அனிருத் இப்போ எங்கேயாவது அப்ராடில் செட்டில் பண்ணிடணும், வெளிநாட்டில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அனிருத்துக்கு மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ தனுஷ் தான் அவரை டேக்கர் பண்ணுறாரு. தனுஷோடைய கைடன்ஸில் தான் அவர் மியூசிக்குள்ளே வர்றாரு. தனுஷ் தான் முதல் பட வாய்ப்பும் கொடுக்குறாரு. அப்போ தன்னுடைய ஒரு கசின் மாதிரி கூடயே கூட்டு போய் உருவாக்கி விட்டதில் தனுஷ் முக்கிய பங்கு. உண்மை தான் சொல்லியிருக்காங்க, அது தவறு இல்லை. ஆனால் அடுத்தடுத்து அனிருத்தினுடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சியாக போயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போயிடுச்சு. இப்போ அனிருத்தும் தனுஷ் சேர்ந்து படம் பண்ணுறதில்ல, வேறு பண்ணுறாங்க. அனிருத் சிவகார்த்தியன் ஒரு கேங்காக இருக்கிறாங்க, தனுஷ் ஒரு கேங்காக பிரிச்சுட்டாங்க. எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தானே. ஆனால் ஆரம்பத்தில் உருவாக்குனதில் தனுஷுக்கு முக்கிய பங்கு இருக்குது. ஏன்னா இப்போ இசை அப்படின்னாலே நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம இளையராஜா அவர்களே, ரகுமான் அவர்களை தாண்டி இப்போ அனிருத்தும் அந்த ஒரு தனக்கான இடத்த பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த வளர்ச்சி அப்படின்றது எப்படி நீங்க இதை பாக்குறீங்க? இல்லை, பெரிய வளர்ச்சி. இந்த வயசுல ஒரு பெரிய படங்கள் எல்லாத்துலேயுமே அனிருத் மியூசிக் அப்படிங்கிற போது ஒரு பெரிய வளர்ச்சி. 1000 விமர்சனங்கள் அனிருத் மியூசிக் மேலே இருந்தாலும் கூட காப்பி பண்ணுறாரு, பழைய சாங் எடுத்து போடுறாரு, ஹாலிவுட் மூவிஸ்லேருந்து எடுக்கிறாரு, ஹாலிவுட் ரைப் சாங்ஸ்லாம் எடுத்து போடுறாரு, அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ், யங் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. அது படத்துக்கும் அது பெருசாக ப்ளஸ்ஸாக இருக்குது. அவர் பண்ணக்கூடிய படங்களும் போகுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய படங்கள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி அனிருத் மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது ஒரு பெரிய வளர்ச்சி. இந்த வயசில் ஒரு பெரிய இடத்த அடைஞ்சிருக்காருன்னு தான் பார்க்கணும். அது எல்லாமே ஒரு டைம் தான், எல்லாருக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்கு. அது அனிருத்தினுடைய டைம் போயிட்டு இருக்கிறாரு, பார்க்கலாம்.
இப்போ தனுஷ் அவருடைய அக்கா பையன் வந்துட்டு ஏதோ ஹீரோவா பண்ண போறதா வந்து செய்திகள் வருது. இப்போ பொதுவாவே இந்த மாதிரி சினிமா பேக்ரவுண்ட் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்க ஃபேமிலில இருந்து ஈஸியா வந்து அவங்க ஹீரோ ஆயிடுறாங்க. இத பத்தின உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது வெளியில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ஹீரோவாக போட்டு படம் எடுத்து அவர் கடைசியில் வளர்ந்து பக்கத்துலேயே வந்து நின்றுட்டாருன்னா தேவையில்லாத பிரச்சனை தானே. ஏற்கனவே தனுஷ்க்கு நிறைய அனுபவம்லாம் இருக்குது. அதனால் தான் வீட்டிலேருந்து ஒரு பையனை உருவாக்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி தன்னுடைய அக்கா பையன், தன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பையன். அது இல்லாமல் அந்த பையனுக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு போல், கேட்டுகிட்டே இருந்திருக்காரு போல். அதனால் அவரை வச்சு அவரே டைரக்ட் பண்ணி நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற ஒரு பெரிய டைட்டிலில் ஒரு படம் பண்ணியிருக்காரு. படம் முடிச்சிட்டாரு. படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அடுத்த படம் கூட இவருடைய கதை கொடுத்தா பண்ணுறாரு தனுஷ் கிட்டத்தட்ட 5-6 கதை வச்சிருக்காரு. அடுத்த படம் தனுஷ் டைரக்ட் பண்ண வேற டைரக்ட் பண்ண படம் தான் கூட தனுஷ்குடைய கதை தான் பண்ண போகிறாங்க. அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை வெளியே ஆட்களை கூட்டு வந்து ஏற்கனவே பண்ணிட்டார் இல்லையா, அதனால தன் வீட்டிலேருந்து ஒருத்தர் உருவாக்குறாரு. இப்போ தனுஷ் அவருடைய டைரக்ஷன் வந்து இப்போ படங்கள்லாம் வர இருக்கு. ஸோ இந்த படங்கள்லாம் எப்படி இருக்கும், எதை பிரதிபலிப்பதா இருக்கும்ன்றது உங்களோட? தனுஷோடைய கேரியரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்து வைப்பாப்புல. பேசிக்காக அவங்க வீட்லேயே 2 டேரக்டர் இருக்கிறாங்க. அவங்க அப்பாவும் டேரக்டர், அண்ணனும் டேரக்டர். டைரக்ஷனுங்கிறது அவருக்கு ஈஸியான விஷயம் தான். அதுக்கு ஆல்ரெடி அவருடைய பவர் பாண்டின்னு ஒரு படம் பண்ணி அந்த ஏஜில் அவர் ஒரு மெச்சூரான ஒரு படம் பண்ணியிருப்பாருன்றதுலாம் யாருமே யோசிக்க முடியாத ஒரு விஷயம். அதனால் ஒரு டைரக்ஷன் அவர் எவ்வளோ பிஸியாக இருக்கிறப்ப அதை விட்டு டைரக்ஷனுக்கு வர்றாருன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்க போய் தான் பண்ணுவாப்புல. அதில் ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்கே வந்த பிறகு தான் பண்ணுவார். அதில் மூவ்மெண்ட் கரெக்டான மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு எதிர்பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்கும். ஓகே. இப்போ இந்த இதுல வந்துட்டு இப்போ நம்ம வேறவங்கள இப்போ பண்ண வைக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலியிலே வராங்க. ஸோ இது நெப்போட்டிசம் அப்படின்றது தான் இங்கேயும் வந்து அந்த டாபிக் உள்ள வந்துருது இல்லையா. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி வெளியே எதுக்கு ஒருத்தரை வச்சு பிரச்சனைன்னு நம்ம நினைச்சாலுமே இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க ஈஸியா வந்துடுறாங்க. அதுக்கு கீழே வந்துட்டு இப்போ ஒரு 10 வருஷம் அதுக்காகவே வந்து ப்ரிப்பேர் ஆகி ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க மறுக்கப்படுது. ஸோ அதை பத்தி இல்லை, அப்படி கிடையாது. நெப்போட்டிசம் தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் கிடையாது. இப்போ நம்ம லியோ எடுத்துக்கோங்க, லியோ ராஜ் எடுத்துங்க, அடுத்து நம்ம கவின் எடுத்துங்க. இவங்களுக்குலாம் எந்த பேக்ரவுண்ட் இருக்குது? சிவகார்த்திகேயன் எடுத்துக்க, சிவகார்த்திகேயன் எந்த பேக்ரவுண்ட் இருக்குது? தனியாக தானே வந்தாங்க. திறமை இருந்து கரெக்டான ஒரு நேரம் அமைஞ்சதுன்னா அவங்க வந்துடுவாங்க. இதனால் இவங்க வாய்ப்பை இவங்க தட்டி கழிக்க போகிறாங்க, இவங்க வாய்ப்பை வந்து பிளாக் பண்ணுறாங்க. அதாவது நெப்போட்டிசம் எப்படி வரும் அப்படின்னா, ஒருத்தருக்கு கிடைச்ச வாய்ப்பை இவங்க வந்து பிளாக் பண்ணாதான் நெப்போட்டிசம். இவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் எங்கே வரப்போகுது நெப்போட்டிசம்? இப்போ அதாவது அவர் கொடுத்த டேட்டுக்கு ஷூட்டிங் வருவார், நாளைக்கு காலைல வருவார், நைட் வரைக்கும் இருக்குன்னா இருப்பார். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்கு அவங்களோட ஆட்களை வச்சுக்கிறாங்க. அதில் எங்கே நெப்போட்டிசம் வரப்போகுது? நெப்போட்டிசம் என்னென்னா, ஒருத்தர் முயற்சி பண்ணி உள்ளே வர்றப்ப அவரை வளர விடாமல் தடுக்கிறாங்க இல்லையா, அதுதான் நெப்போட்டிசம். ஆனால் அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாரும் கிடையாது. இன்னைக்கு எந்த பேக்ரவுண்ட் எல்லாம் விஜய் சேதுபதி வந்திருக்காரு, எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு, இப்போ கவின் வந்திருக்காரு, லியோ வந்திருக்காரு. எத்தனையோ பேர் எந்த பேக்ரவுண்டும் இல்லையே, வந்து இன்னைக்கு அவங்களும் பெரிய லெவலில் தான் இருக்கிறாங்க, பெரிய பெரிய சம்பளங்களும் வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க. அதனால் நெப்போட்டிசம்ங்கிறது நம்ம எடுத்துக்கிற முடியாது, அவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு வச்சுக்கிறாங்க. ஓகே சார். இப்போ கங்குவா நம்ம சூர்யா அவருடைய படம். ஸோ தனஞ்சயன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இது வந்து ஒரு பேன் இண்டியா மூவியா ஒரு 10 லாங்குவேஜ்ல வரும்ன்ற மாதிரி. உண்மையா? அதை பத்தி இல்லை, அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கங்குவா படம் நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி தானே தகவல் வருது. படத்தினுடைய டப்பிங் போயிட்டு இருக்கு. படம் டப்பிங் பார்த்துட்டு சூர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்றதுனால, படம் நல்லா வந்திருக்கிறதுனால அதை பார்ட் 2 கூட பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. பேன் இண்டியாங்கிறதுனால இப்போ ஆல்ரெடி அவர் ஹிந்தியில் தான் கொஞ்சம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க சூர்யா. ஆனால் இந்த படத்தை ஹிந்தியில் ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படிங்கிற சில போர்ஷன்லாம் கூட ஹிந்திக்காக ஷூட் பண்ணுறதா கூட சொல்கிறாங்க. அதனால் ஒரு பெரிய லெவலில் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க, படம் நல்லா இருக்குது, ஒரு பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அட்டன் பண்ணுறாங்க. அவருடைய ஆசை, முயற்சி பண்ணுறாங்க. எப்படி பார்ப்போம். இப்போ பாலிவுட்ல அவருக்கு அந்த வரவேற்பு அப்படின்றது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் எதுவும் வெளியே வரல இல்லையா, இப்போ தான் போய் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சில படங்களை கமிட் ஆகிருக்காரு, ஷூட் போயிட்டு இருக்கு, வெப் சீரியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால் அந்த அடுத்தடுத்து அவர் படம் ரிலீஸ் ஆகி அங்கே மக்கள் எப்படி அவர் ஏற்றுக்கிறாங்கிறது வந்த பிறகு தான் தெரியும். ஓகே சார். இப்போ மாரி செல்வராஜ் அவருடைய அடுத்த படம் பற்றின ஒரு போஸ்டர் மட்டும் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் வெளியிட்டு இருந்தாங்க, அதை பற்றி கொஞ்சம். அதான் துருவ் விக்ரம் கூட பண்ணுறாரு. ஒரு நார்த் இந்தியன் கம்பெனி ஃபர்ஸ்ட் கப் பேசிஸில் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பேசப்பட்ட படம். அதாவது இந்த படம் நம்ம மாமன்னன் முடிஞ்ச பிறகு ஆரம்பிக்கப்பட்ட படம். இதனால ரொம்ப கேப் ஆயிடுச்சு. இடையில வாழைன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் முடிச்சிட்ட பிறகு அந்த கேப்பில் தான் இப்போ அந்த படம் முடிஞ்ச பிறகு தான் இந்த படம் ஆரம்பிக்கிறார். துருவ் விக்ரம் அண்ட் மற்ற ஸ்டார் காஸ்ட்லாம் டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. ஒரு நார்த் இந்தியன் கம்பெனியோடைய டையப்பு ரஞ்சித்தோடைய ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணுறாரு. அநேகமாக இந்த மாதம் எண்டில் படத்தினுடைய ஷூட்டிங் திருநெல்வேலி அந்த சைடு தான்
போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே. இப்போ வரலட்சுமி அவர்கள் எதுக்கு எடுத்தாலுமே வந்துட்டு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அவரை பத்தி போஸ்ட் பண்ணியிருந்தாலோ என்ன இருந்தாலுமே உடனே வந்து பதிலடி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்ப அவங்களோட மேரேஜ் பத்தின விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு எல்லாருமே பண்ணும்போது பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி. இல்லை, அது உங்களுடைய பெர்சனல் லைஃப். அதாவது அவர் ஏற்கனவே மேரேஜ் ஆனவர், ஆல்ரெடி ஒரு 17-18 வயசில் ஒரு குழந்தை இருக்குங்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் அந்த 2 ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா, சரத்குமார் அவர்களுக்கு 2 ஒய்ஃப், வரலட்சுமி அம்மா ஒரு ஒய்ஃப், ராதிகா ஒரு ஒய்ஃப், 2 ஒய்ஃப், இந்த 2 பேருமே இருக்காங்க. 2 ஃபேமிலியுமே இருந்து ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க மனசுக்குள்ளே ஒத்து போயிடுச்சு. ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது, இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விஷயமா தெரியல. இதில் எதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் பெருசாக இந்த விஷயத்தில் ரியாக்ட் பண்ணல. இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கு, அதுக்குள்ளேயும் இவங்க கல்யாணம் பண்ணி காது குத்தி எல்லாம் இவங்களே எல்லா சோஷியல் மீடியாவில் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு, பிடிச்சிருச்சு, ஒரு லைஃப்பை லீவ் பண்ணுறாங்க. அது அப்படியே கண்டினியூவாக கொண்டு போகணுன்றதான் பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ சரத்குமார் அவர்கள் வந்து கட்சியில் இணைஞ்சார், ஒரு பெரிய கட்சியில். ஸோ அப்போ கூட வந்துட்டு இவங்க ஏதோ ஒரு வழக்கில் மாட்டினால தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பொதுவாகவே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடிய ஹீரோயின்கள் ரொம்ப கம்மி. ஸோ அதை பற்றின. ஆமாம், அவருடைய உதவியாளர் ஏதோ ஒரு ஹெராயின் கேஸில் மாட்டியிருக்கிறதாகவும் அதில் இவங்கள்ட்ட என்கொயரி வந்ததாகவும் செய்தி வந்துச்சு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, 6 மாதத்துக்கு முன்னாடி. அந்த வழக்கில் கூட இவங்க விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துச்சு. அதை காரணம் காட்டி தான் இவரை த்ரெட்டன் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க, கட்சியில் கலைச்சிட்டு இவர் கட்சியில் சேர்த்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரவலாக சோஷியல் மீடியாவில் போகுது. அது உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது, எந்த காரணத்துக்காக ஒரு கட்சியை ஆனால் பொதுவாக பார்க்குறப்ப அந்த கட்சி ரொம்ப நாளாக பெருசாக ஆக்டிவாக இல்லை. அவர் வந்து பேரளவு கட்சி இருக்குது, எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் வருவார் போவார். அது எதுக்கு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு போகிறதுக்கு, ஏதோ அகில இந்திய கட்சி ஏதாவது ஆல் இண்டியா லெவலில் ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக கட்சியை கலைச்சிட்டு அவருக்கு அந்த கட்சியில் சேர்ந்துருக்கலாம். இதுதான் அவருடைய அந்த அரசியல் பயணம். அதிமுகவில் ஆரம்பித்த ஒரு வாழ்க்கை, ஒரு அதிமுக கூட கூட்டணி வச்சார், ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்தார், 2 எம்எல்ஏ ஆனார், எம்பி ஆனார், ஒரு பெரிய ஜேர்னிக்கு பிறகு ஒரு கட்சி ஆரம்பித்து இருந்தார். ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்துட்டு இன்னொரு கட்சியில் போய் கேடராக சேர்றது வந்து ஒரு பெரிய வருத்தம் தான். ஏன்னா அவருக்குன்னு ஒரு பெரிய அளவில் செல்வாக்கு இல்லாட்டி கூட ஓரளவுக்கு ஒரு தலைவராக இருந்தார், ஒரு சின்ன ஒரு கட்சிக்கு ஒரு தலைவராக இருந்தார். இன்றைக்கி அவர் தலைவர் இல்லையே, ஒரு கட்சியில் 10ஓட பொருளாக போய் சேர்றதுங்கிறது ஒரு எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன விஷயம்னு நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயந்தான், இதுக்காகத்தான் அவர் போய் அங்கே சேர்ந்துருக்கிறாரு, வரலட்சுமிக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எதுவும் தெரில, போக போக அதனுடைய உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஓகே சார். இப்போ நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய படம் தக் லைஃப், ஸோ அதில் வந்து இப்போ யார் யார் இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, கமல் அவர்களுடைய எலெக்ஷன் பிஸியில் இருக்கிறதுனால மற்ற ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே. இதில் வந்து துல்கர் சல்மானுடைய டேட் இப்போ கிடைக்காதனால அதில் வந்து சிம்பு நடிக்கிறார். சிம்பு நடிக்கிறாங்க. ஆமாம். இன்னொரு கூடுதல் அவருக்கு ஜோடியாக வந்து த்ரிஷா நடிக்கிறாங்க. த்ரிஷா சிம்பு பேர் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த படத்தை வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அண்ட் ரெட் ஜெயண்ட், மணிரத்னனுடைய கம்பெனி 3 சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அந்த கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த படத்தினுடைய ஷூட்டிங் டேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிறதுனால கமலே வந்து இந்த படத்தில் ரெஃபர் பண்ணியிருக்காரு சிம்புவை. அதனால் இந்த துல்கர் சல்மானுடைய டேட்டும் கொஞ்சம் டிலே ஆனதுனால இப்போ அந்த போர்ஷன் அவர் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு பெரிய படம், ஒரு பேன் இண்டியா படம், பெரிய எதிர்பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. அந்த படத்தில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த படத்தில் இப்போ சிம்புக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறாங்க. இப்போதைக்கு தக் லைஃப்ல லேட்டஸ்ட் அப்டேட் இதுதான். விண்ணை தாண்டி வருவாய்க்கு அப்புறம் அதே டீம் பண்ணுறாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நிச்சயமா. அப்போ சிம்பு அவர்கள்னால எப்பயுமே எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ பாப்பம் பொறுத்தது. இப்போ கவுண்டமணி அவர்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு நடிகர்னு சொல்லலாம். காமெடியாக இருக்கட்டும், நிறைய எமோஷனான நிறைய இதெல்லாம் வந்துட்டு நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ அவருடைய ஃபேமிலியில் வந்து அவரோட பொண்ணு வந்து நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வெளியில் பார்க்கக்கூடிய ஒரு காமன் நடிகராக தான் எல்லாருக்கும் தெரியும். தெரியாத பல முகங்கள் இருக்கு. நிறைய ஆங்கில படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நடிகர். நிறைய டைரக்டர்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் அவர்கிட்ட கேட்பாங்க, என்னென்ன படம் பார்க்கலான்னு. அந்த அளவுக்கு ஒரு மைனூட்டாக ஆங்கில படங்கள் இப்போ வரைக்கும் லேட்டஸ்ட் படங்கள் வரைக்கும் பார்ப்பார். நீங்கள் நிறைய டேரக்டர்ஸ் அவர்கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி ஓரியன்ட் படம் எதாவது இருக்குன்னா அவரே முந்திலாம் டிவிடி கொடுப்பாரு, இப்போலாம் இது கூட இது அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் படங்களை பார்க்கக்கூடிய ஒரு மைனூட்டான ஒரு ஆள். அதாவது நிறைய ஹெல்பிங் டெண்டன்ஸ் உள்ளவர். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. உதவி இயக்குனராக இருக்கட்டும், ஆனால் சொல்லிடுவார், வெளியில் கொடுத்துட்டு வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு யதார்த்தத்தை எப்பயுமே கடைப்பிடிக்கக்கூடியவர். கொஞ்சம் கூட
செயற்கையாகவே இருக்காது அவர்கிட்ட, அந்த மாதிரியான ஒரு ஆள். ரெண்டாவது விளம்பரங்கள் நடிக்கவே கூடாதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கார். சமீபத்தில் ஒரு பெரிய நகைக்கடை ஜவுளி கடை இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து அவரை வந்து விளம்பரத்துக்கு பேசுகிறாங்க. பெரிய அமௌண்ட், 1 கோடி ரூபா அவருக்கு சேலரி பேசுகிறாங்க. ஓகே சார். அவர் முடியாதுன்ட்டார், எனக்கு வேணாம், நான் சினிமா நடிகர் மட்டும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களே அவர் வந்து ஒரு பிரின்சிபலாக வச்சுருப்பார். இப்போ ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, ஹீரோவை நடிக்கிறார். எலெக்ஷன் பொலிட்டிக்கல் சட்டையர் மாதிரி பண்ணுற படம். ராஜகோபால்னு அவருக்கு காமெடி ட்ராக் எழுதினவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. படம் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு, கர்நாடகா சேர்ந்த ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறாரு படம். ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சது. படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இப்போ இவருடைய பொண்ணு 90s கல்யாணம் நடந்துச்சு, அமெரிக்காவில் இருந்தாங்க. அவருடைய கல்யாணம், பொண்ணுடைய கல்யாணம் அப்போ இண்டஸ்ட்ரியிலேயே பெருசாக பேசப்பட்டது. இன்விடேஷனே அந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே இருந்தது. அப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இன்விடேஷனே அப்படி இருந்ததுன்னா, ஆமாம், அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் பண்ணாங்க. அவங்க யூஎஸில் இருந்தாங்க, இவ்வளோ நாள் யூஎஸ்ல இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் சோசியல் சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இருக்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறையா சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவர் ஹஸ்பண்ட் கூட டாக்டர்னு நினைக்கிறேன் அவங்க, அதனால் அவங்களோட சேர்ந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அவருடைய ஃபேமிலி. அந்த இது அவரை பற்றி நிறைய தெரியாத முகங்கள் நிறையா இருக்குது. அப்படியே கவுண்டமணியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, கூட ஒர்க் பண்ண ஆட்கள்லாம். ரொம்ப வித்தியாசமாக இருப்பார். ஒரு இடத்துலலாம் சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே கோயிலுக்கு எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க. அதாவது அவரை வந்து பொது இடங்களை டிஸ்டர்ப் பண்ணால் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வரோம். இந்த பாடுறா கவுண்டமணி, நான் தான் கவுண்டமணி பாடுறா அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு யதார்த்தத்தை மனசில் வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாத ஒரு நடிகர். அரசியல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தூரம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஆள். இந்த பொண்ணு கல்யாணம் ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் இப்போ அந்த சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பழையபடி இப்போ வந்துட்டு நம்ம பழைய ஆக்டர் எல்லாருமே அவர் கூட பணிபுரிஞ்ச எல்லாரு கூடயுமே பண்ணுவாரா, இல்லை ஹீரோவை மட்டும்தான் இப்போ பண்ணுவாரா? இல்லை, அவர் உடல்நிலையும் கொஞ்சம் ஒத்துழைக்காமல் இருக்குது. இந்த படமே வந்து கொஞ்சம் கேப் போட்டு தான் எடுத்துக்கிறாங்க. இந்த படத்துடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அடுத்து அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியும். இன்னைக்கு வந்து சினிமா சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான சினிமா செய்திகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.